அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையாய் நம்மை நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து நன்மைகளை தொடர பண்ணி உங்களை நடத்துவாராக. 77வது சங்கீதம் 1வது வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நம் தேவன் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். தேவனை நோக்கி ஒருவன் அழுது கெஞ்சுவானால் அந்த ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர், அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காதவர். நாம் நம்முடைய கூப்பிடுதலுக்கு, நம்முடைய கூக்குரலுக்கு செவிசாய்க்கிற தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு விசை தேவனுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கும் பாவம் செய்தார்கள். கன்றுக்குட்டியை உருவாக்கி வைத்து அதை வழிபட ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு கோபம் மூண்டது. மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், மோசேனை விடு, நான் இவர்களை அழிக்கப் போகிறேன் என்று. அப்பொழுது மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று யாத்திராகமம் 32வது அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரை இப்படி பண்ணிடாதீங்க ஆண்டவரே என்று. ஆமென். கெஞ்சி கேட்டது நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பரிதாபம் கொண்டாரா. தேவனை நோக்கி கெஞ்சும் போது கர்த்தர் பரிதாபம் கொள்ளுகிறார். யாக்கோபு கெஞ்சி அழுதான். அவரை நோக்கி யாபோக்காற்றின் கரையிலே போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓசியா 12 அது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்ததா? அவரிடத்துல கெஞ்சுகிறான், கெஞ்சி அழுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அவரை நோக்கி கெஞ்சும் போது அவரால் ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல ஒரு காரியத்தை கேட்பது வேற, கெஞ்சி கேட்பது வேற. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி ஒரு பிள்ளை கெஞ்சி கேட்கும்போது, அதுவும் அழுது கெஞ்சும் போது அந்த தகப்பனால் வாங்கி கொடுக்காமல் இருக்கவே முடியாது. பொருளாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யும்போது பரமபிதா செய்யாமல் இருப்பாரா? ஆமென். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனிடத்தில் கெஞ்சுகிறவன் மனிதனிடத்தில் கெஞ்ச வேண்டிய நிலைமை வராது. அதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஆமென். மனாசே பாருங்கள், அவன் நிமித்தமாய் யூதா கோத்திரமே தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட மனாசே தான் கட்டப்பட்ட போது, பிடிக்கப்பட்ட போது கெஞ்சினானா. அந்த கெஞ்சுதலுக்கு தேவன் இறங்கினார் என்று 2 நாளாக 33 பார்க்கிறோம். கர்த்தர் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவர். அவருடைய கோபம் 1 நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். சகாயம் கிடைக்கும் காலம் இது. இன்னும் வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதமாய் இருக்கிறதே, எல்லாம் எதிராய் நடக்கிறதே, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, எனக்கு தேவ இரக்கம் நிச்சயமாய் வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் தேவனை நோக்கி கெஞ்சுங்கள், உங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள். நம் அப்பா அல்லவா, அவரிடத்துல கேளுங்கள். அவர் கேட்டால் நிச்சயமாய் தருவார். ஆமென். அவர் பரிதாபம் கொள்வார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் கெஞ்சுதலுக்கு இறங்குவார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்து உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்கள் கெஞ்சுதலுக்கு இறங்குகிறவரே, எங்கள் கண்ணீரை அற்பமாய் எண்ணாதவரே, அப்பா இந்த நேரத்தில் யார் யார் ஏக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, உங்க சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.